நயன்தாரா செருப்ப காட்டி அவமானம். டாக்ஸிக் காதலன் அடிச்சு கொடுமைப்படுத்தினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாக்குலின். விஜய் டிவி தொகுப்பாளினியா அறிமுகமாகி, அதுக்கு பின்னாடி சீரியல் அப்புறம் கோலமாவு கோகிலா படம் மூலமா பிரபலமானவங்க தான் நடிகை ஜாக்குலின். சமீபத்துல இவங்க குடுத்த பேட்டி ஒண்ணுல, தன்னோட வாழ்க்கையில சந்திச்ச மோசமான டாக்ஸிக் காதல் பத்தியும், கல்யாணத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய பார்வை பத்தியும் அதிரடியான பல விஷயங்கள பகிர்ந்திருக்காங்க. தன்னோட கல்லூரி கால காதல் பத்தி பேசின ஜாக்குலின், தன்னோட எக்ஸ் காதலன் எவ்ளோ மோசமா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. கல்லூரியில படிக்கிறப்பவே நான் ஒருத்தர காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் ரொம்பவுமே டாக்ஸிக்கானவன். அவன் கூட எப்படி பழகுனேன் அப்படின்னு எனக்கே தெரியல. ஒரு தடவ என்னோட எக்ஸ் வீட்டுக்கு பக்கத்துல நயன்தாரா மேடமோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அவன் நயன்தாரா செருப்ப பார்த்துட்டு வந்து, "அவங்க செருப்பு எவ்ளோ அழகா இருந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொன்னான். எல்லாருமே அவங்க அழக பார்த்து தான் வர்ணிப்பாங்க. ஆனா அவன் செருப்பு பார்த்து வர்ணிச்சான். அது மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவால்ல. அந்த செருப்ப ரசிச்ச அளவுக்கு கூட நான் உன்ன ரசிக்கல. நீ இன்னும் கொஞ்சம் உன்ன அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு சொன்னான். அத கேட்டு நான் ரொம்பவுமே உடைஞ்சு போயிட்டேன். எப்பவுமே அவன் கூட என்ன மோசமாவே விமர்சனம் பண்ணிட்டு வந்தான். ஒரு கட்டத்துல என்ன அடிச்சுட்டான். அதுக்கு பின்னாடி தான் இதுக்கு மேல இந்த உறவு தொடர்றது நல்லதில்ல அப்படின்னு முடிவு பண்ணி, அவன விட்டு விலகி வந்துட்டேன். அதுக்கு பின்னாடி தான் சீரியல்ல நடிச்சு சினிமாவுக்கு வந்து, கோலமாவு கோகிலா படத்துல நயன்தாராவுக்கு தங்கச்சியா நடிச்சேன். பல வருஷங்கள் கழிச்சு அவனுக்கு ஃபோன் பண்ணி, "நயன்தாராவுக்கு தங்கச்சியா நடிச்சிருக்கேன். மறந்துறாம அந்த படத்த போய் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கல்யாணம் பத்தி பேசின ஜாக்குலின், "எனக்கு கல்யாணத்து மேல விருப்பமே இல்ல. நான் பார்த்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க யாருமே சந்தோஷமான வாழ்க்கையே வாழல. என்னோட அம்மா, என்ன சுத்தி இருக்கிறவங்க லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா, கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ள போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ விருப்பம் இருந்தா வாழலாம். இல்லன்னா கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த சிஸ்டத்துக்குள்ள போய் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சா, நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்" அப்படின்னு ஜாக்குலின் அந்த பேட்டியில பல விஷயங்கள மனம் திறந்து பேசியிருக்காங்க. ஜாக்குலினோட இந்த பேட்டி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது.